சங்கமநல்லூரின் அமைதியான சூழல் ஆதித்யாவின் மனதில் புயலை கிளப்பியது. அவன் அங்கே நடந்து செல்லும்போது தன் அம்மாவின் சோகம் நிரம்பிய வார்த்தைகள் காதில் ஒலிப்பது போல் உணர்ந்தான். மலர் ஆதித்யாவின் கைகளை பற்றி கொண்டாள். அவர்கள் செல்லும் வழியில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனை கண்டார்கள். அந்த சிறுவன் அணிந்திருந்த சட்டை தனது அம்மா பெட்டியில் வைத்திருந்த சட்டையைப் போலவே இருந்தது. ஆடுகளின் சின்னம் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அவன் அந்த சிறுவனிடம் அந்த சட்டையை பற்றி விசாரித்தான். அந்த சிறுவன் கிராமத்திலுள்ள முத்தையா என்ற நபரை அடையாளம் காட்டினார். ஆதித்யாவும் மலரும் அந்த முத்தையா என்ற பெரியவரை சென்று சந்தித்தனர். அவர்கள் இருவரும் முத்தையா என்ற அந்த பெரியவரை தேடி சென்றார்கள். அவர் அந்த மெடலையும் அந்த குறியீடு பொறிக்கப்பட்ட துணியையும் வாங்கி பார்த்தார். பின்பு அது தங்கள் கிராம மக்கள் பயன்படுத்தும் ஒரு குறியீடு என்று கூறினார். மேலும் அவர் அந்த மெடலில் இருந்த பெயரை பார்த்து அதிர்ச்சியானார். பின்பு ஒரு குடிசையை கை காட்டி, அந்த வீட்டில் சென்று விசாரித்தால் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் என்றும் கூறினார். ஆதித்யா அந்த குடிசைக்குள் மிகுந்த பயத்துடனும் குழப்பத்துடனும் சென்றான். அவன் அவர்களிடம் தான் கொண்டு வந்த புகைப்படத்தை காட்டினான். அவர்கள் உடனே கதறி அழுதார்கள். இவன் எங்கள் மகன் அரவிந்த், இந்த புகைப்படம் உன்னிடம் எப்படி வந்தது என்று கேட்டு அழுதார்கள். அவர்கள் கூறியதை கேட்ட ஆதித்யா மிகவும் அதிர்ச்சியானான். பிறகு தான் கொண்டு வந்த கடிதத்தை அவர்களிடம் காண்பித்தான். அவர்கள் அப்போது மிகவும் கதறி அழுதார்கள். பின்பு அவர்கள் ஆதித்யாவிடம், இந்த கடிதம் உனக்கு யார் கொடுத்தது, இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார்கள். அப்போது அவன், இது தனது தாய் தனக்கு எழுதிய கடிதம் என்றும் தனது சகோதரனை தேடி இங்கு வந்திருப்பதாகவும் கூறினான். காமாட்சி அம்மாள் ஆதித்யாவிடம், ஆம், அரவிந்த் எங்களின் சொந்த மகன் அல்ல, அவன் நாங்கள் வளர்த்த பிள்ளைதான். சில காரணங்களினால் மாலாவிற்கு அவனின் பிறப்பை வெளியில் சொல்ல முடியவில்லை. எனவே ஒரு ஆசிரமத்தில் வைத்து அவனை வளர்த்தாள். பின்பு அவனின் பிறப்பின் ரகசியம் தெரிந்து எதிரிகள் அவனை தேடுவதாக கேள்விப்பட்டாள். பின்பு அவர்களின் வீட்டிற்கு அருகில் வசித்த மீனாட்சி என்பவரின் உதவியால் அவர்களின் தூரத்து உறவினரான தங்கள் மூலம் அரவிந்த் இங்கு கொண்டு வரப்பட்டு வளர்க்கப்பட்டான் என்ற உண்மையை அவர்களுக்கு தெரிவித்தனர். அந்த மீனாட்சிதான் நமது மலரின் பாட்டி. இதை கேட்ட ஆதித்யா, அப்படியா, அப்படியானால் அரவிந்த் இப்போது எங்கே உள்ளான், நாங்கள் அவனை சந்திக்க முடியுமா என்று கேட்டார்கள். இல்லை மகனே, எங்களை மன்னித்துவிடு, அரவிந்த் இப்போது உயிருடன் இல்லை. ஒரு நாள் இங்கு பெரும் மழையும் புயலுமான இயற்கை சீற்றம் ஏற்பட்டது. அப்போது நாங்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது. அந்த வெள்ளத்தில் நாங்கள் அரவிந்தை தொலைத்து விட்டோம், அவன் இறந்து விட்டான் என்று கூறி கதறி அழுதார்கள். அந்த பேரழிவிற்கு பின்னர் ஒரு நாள் அரவிந்தின் தாய் தந்தையர் இங்கு வந்தார்கள். அவர்கள் வந்து, நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுப்பது போல் ஏற்பாடு செய்துள்ளோம், எனவே எங்கள் அரவிந்தை நாங்கள் உடனழைத்து செல்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் எங்களால் அவள் குழந்தையை அவளிடம் திருப்பி ஒப்படைக்க முடியவில்லை என்று அழுதனர். நாங்கள் நடந்த அனைத்தையும் மாலாவிடம் கூறினோம். ஆனால் மாலா உறுதியாக நம்பினாள், தனது மகன் இறக்கவில்லை, அவன் எங்கோ வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று நம்பினாள். அந்த நம்பிக்கையில்தான் அவள் இந்த கடிதத்தை உனக்கு விட்டு சென்றிருக்கிறாள் என்று கூறி அழுதனர். ஆதித்யா காமாட்சி அம்மாவிடம், நிச்சயமாக எனது அம்மாவின் நம்பிக்கை பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. நான் கண்டிப்பாக எனது அண்ணனை கண்டுபிடிப்பேன். என் அண்ணனுடன் நான் இந்த ஊருக்கு திரும்பி வருவேன் என்று கூறிவிட்டு விடைபெற்றான். இதை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு முதியவர் ஆதித்யாவை அழைத்து கல் தூணில் பொறிக்கப்பட்டிருந்த சில எழுத்துக்களை காட்டினார். இவை உங்கள் தேடலுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறினார். அதை கேட்ட ஆதித்யா, இது என்ன, இது எவ்வாறு எங்களுக்கு உதவும் என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர் அவனிடம், மகனே, காமாட்சி என் சொந்த தங்கை. அவள் அரவிந்தை தனது சொந்த குழந்தையாக வளர்த்தாள். இதனால் அவள் தனக்கென்று ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இந்த செயல் எனக்கு அவள் மீது கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் ஊரில் ஒரு நாள் பெரும் வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தில் அரவிந்த் அடித்து செல்லப்படுவதை அனைவரும் பார்த்தார்கள்.
அவர்களால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் உண்மையில் அரவிந்த் இறக்கவில்லை. ஒரு காரில் வந்த 3 நபர்கள் அவனை தங்களுடன் அழைத்து சென்றார்கள். நான் அரவிந்தின் மீது இருந்த கோபத்தால் இதை யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. ஆனால் காலம் கடந்தபின் நான் செய்த தவறை உணர்கிறேன். அதற்காகத்தான் இந்த உண்மையை உன்னிடத்தில் கூறுகின்றேன் என்று கூறி கண்கலங்கி நின்றான். அரவிந்த் அந்த பெரியவரிடம், என் தாயின் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. நான் எனது அண்ணனை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் கொடுத்த தகவலை எடுத்துக்கொண்டு அண்ணனை தேடி கிளம்பினான். ஆதித்யாவும் மலரும் ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிந்தனர். அந்த காரின் நம்பரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இறுதியாக அந்த கார் ஒரு பெரியவருக்கு சொந்தமானது என்று அறிந்து அந்த பெரியவரை சந்திக்க சென்றனர். அந்த பெரியவர் ஒரு தொண்டு நிறுவனத்தின் தலைவர். அவரிடம் அன்று நடந்த சம்பவத்தை சொல்லி விசாரித்தனர். அப்போது அவர் எதையோ புரட்டி பார்த்துவிட்டு பின்பு சொன்னார், ஆம், அன்று அந்த சிறுவன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட போது எங்கள் தொண்டு நிறுவன உதவியாளர்கள் அவனை காப்பாற்றினார்கள். ஆனால் அங்கு அவர்கள் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. கிராமம் முழுவதும் மிகவும் கவலைக்கிடமான நிலைமையில் இருந்தது. எனவே அந்த சிறுவனை காப்பாற்றி இங்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அந்த சிறுவனுக்கும் எந்த விபரமும் நினைவில் இல்லை. எனவே நாங்கள் எங்களது தொண்டு நிறுவனத்தில் வைத்தே அவனை வளர்த்தோம் என்று கூறி முடித்தார். ஆதித்யா அந்த பெரியவரிடம் அவன் தனது அண்ணன் என்றும் தான் தனது அண்ணனை தேடி வந்திருப்பதாகவும் கூறினார். இப்போது அரவிந்த் எங்கே என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர், வெளிநாட்டிலிருந்து ஒரு வசதியான குடும்பம் அவனை தத்தெடுத்து சென்றது என்று கூறினார். பின்பு ஒரு சிறிய அடையாள அட்டையை கொடுத்து, இந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள்தான் உன் அண்ணனை தத்தெடுத்து சென்றவர்கள். நீ வேண்டுமானால் இவர்களை தொடர்பு கொண்டு முயற்சி செய்து பாரு. உன் அண்ணனை பற்றிய ஏதாவது தகவல் கிடைக்கும் என்று கூறினார். ஆதித்யா கிடைத்த தகவல்களை வைத்து திரு பிரகாஷ் என்ற தொழிலதிபரை கண்டறிந்தான். இப்போது அரவிந்த் விவேக் என்ற பெயருடன் அவர்களது மகனாக வளர்ந்து வருகிறான் என்பதையும் ஆதித்யா அறிந்து கொண்டான். மலர் ஆதித்யாவிடம், ஆதி, உன் அண்ணன் இப்போது சாதாரண மனிதன் இல்லை. அவன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரின் மகனாக வாழ்ந்து வருகிறான். இந்த நிலையில் நான் தான் உன் தம்பி என்று அவன் முன் சென்றால் அவன் உன்னை ஏற்றுக்கொள்வானா, இல்லது ஏதாவது பிரச்சனை வருமா என்று கேட்டாள். ஆதித்யா கைகளில் தன் அன்னையின் கடிதத்தையும் தன் அண்ணனின் மெடலையும் பிடித்தவாறு, இது என் அம்மாவின் நம்பிக்கை மலர், நான் நிச்சயம் இதை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினான். ஒரு நாள் தன் அண்ணனின் அலுவலகத்திற்கு அவனது பெயரில் ஒரு மர்மமான பார்சல் ஒன்றை அனுப்பினான். அதற்குள் அரவிந்தின் குழந்தை பருவ புகைப்படமும் மெடலும் இருந்தன. மெடலை பார்த்த அவன் ஆச்சரியத்தில் உறைந்தான். அவன் சிறு வயதில் அந்த மெடலை பார்த்து விளையாடிய நினைவு அவனுக்கு லேசாக எழுந்தது. மேலும் அந்த புகைப்படத்தில் இருந்த குழந்தை அவன்தான் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அந்த பார்சலில் வேறு எந்த அடையாளமோ முகவரியோ எழுதப்படவில்லை. இதனால் அவன் மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான். அவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த பார்சலை தனக்கு வழங்கியது யார் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அன்று இரவே அவனுக்கு ஒரு மெயில் வந்தது. அந்த மெயிலை ஆதித்யா அனுப்பியிருந்தான். அதில், இந்த மெடல் மற்றும் புகைப்படத்தின் உண்மையை நீ அறிய விரும்பினால் நாளை காலை நான் சொல்லும் இடத்திற்கு வாருங்கள். இது உங்கள் தாய் உங்களுக்காக அனுப்பியது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எப்போது விடியும் என்று காத்திருந்த அரவிந்த் விழிந்தவுடன் அவர்கள் கூறிய இடத்திற்கு விரைந்து சென்றான். அவர்கள் மூவரும் ஒரு காபி ஷாப்பில் சந்தித்து கொண்டனர். அரவிந்த் மிகவும் பதற்றமாக இருந்தான். ஆதித்யா அமைதியாக அவனிடம் தன் அம்மாவின் உண்மையான கடிதத்தை நீட்டினான். விவேக் அதை படிக்க தொடங்கினான். என் அருமை மகனே ஆதித்யா, இவன்தான் உன் அண்ணன் என்ற வரிகளை படித்த அவன் குழப்பத்தில் ஆதித்யாவை பார்த்தான். நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோட புகைப்படமும் இந்த மெடலும் உனக்கு எப்படி கிடைச்சது? நீ யாரு என்று அவனிடம் கேட்டான். நீ வெறும் புகைப்படத்தை மட்டும் வைத்திருப்பதால் இது எனது கடந்த காலத்துடன் தொடர்புடையது என்று நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மேலும் கேள்விகளை எழுப்பினான். ஆதித்யாவும் மலரும் நடந்த அனைத்தையும் அவனுக்கு பொறுமையாக விளக்கினர். அவன் அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்தான்.
அவர்கள் கூறுவதை அவனால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. எனவே ஒரு முடிவு எடுத்தவனாக தனது பெற்றோரை சந்திக்க புறப்பட்டான். இந்த நாள் வரை தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் முன் அந்த கடிதத்தை கொண்டு நீட்டினான் அவன். அவர்கள் அதை படித்தவுடன் கண் கலங்கினார்கள். அவர்கள் அவனிடம், மகனே, எங்களை மன்னித்துவிடு. நீ எப்பொழுதும் எங்கள் மகன் விவேக்தான். ஆனால் நீ எங்களுக்கு பிறந்தவன் அல்ல. நாங்கள் உன்னை தத்தெடுத்துதான் வளர்த்தோம் என்று உண்மையை கூறினார்கள். மிகுந்த குழப்பமும் மௌனமும் அவனை சூழ்ந்து கொண்டது. தனது சொந்த இரத்தமான தம்பி ஒருபுறம், இத்தனை காலம் தன்னை பெரியவனாக வளர்த்த தன் தாய் தந்தை ஒருபுறம் என இரண்டிற்கும் நடுவில் அவன் அமைதியானான். ஆதித்யா அவனிடம், நீ நிச்சயமாக என்னுடனே வந்து தங்கிவிடு என்று நான் கூற மாட்டேன். ஏனென்றால் இத்தனை காலம் உன்னை இவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு முறை நீ என்னுடன் நமது வீட்டிற்கு வர வேண்டும். நம் பெற்றோர் வாழ்ந்த இடத்தை பார்த்துவிட்டு சிறிது காலம் அங்கு தங்கி இருந்துவிட்டு நீ நிச்சயம் இவர்களுடன் வந்து வாழ்ந்து கொள்ளலாம் என்று உறுதியளித்தான். அதனால் அவன் தனது தம்பி ஆதித்யா மற்றும் மலருடன் அவனது சொந்த ஊருக்கு புறப்பட்டான். அவர்கள் முதலில் சங்குமநல்லூருக்கு வந்தனர். தங்கள் குழந்தை அரவிந்த் இத்தனை பெரியவனாக வளர்ந்து வந்திருப்பதை கண்ட அந்த மேபர்குல மக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அவனது வளர்ப்பு தாயான காமாட்சியும் தந்தை வேலனும் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தனர். காமாட்சி அவனை இறுக்கி அணைத்து கொண்டார். மகனே, நீ இறந்துவிட்டாய் என்று நினைத்தோம். நாங்கள் இத்தனை காலம் துன்பத்தில் வாழ்ந்தோம். ஆனால் எங்கள் துன்பத்தை தீர்க்க நீ திரும்பி வந்துவிட்டாய் என்று கண்ணீர் மல்க கூறி அழுதார். அவர்களின் அன்பு அரவிந்தை கண்கலங்க வைத்தது. அவர்களின் வலியை உணர்ந்து கொண்ட அரவிந்த், நிச்சயமாக தனது இரண்டு பெற்றோர்களுக்கும் நல்ல பாலமாக இருப்பேன் என்று உறுதியளித்தான். சொந்த ஊரிற்கு அரவிந்த் வந்ததும் அவனை மலர் வாசம் வீசும் தோட்டத்திற்கு அழைத்து சென்றான் ஆதித்யா. அவன் தன் அம்மாவின் கடிதத்தை எடுத்து அண்ணனின் கைகளில் கொடுத்தான். இந்த கடிதம் என் அம்மாவின் நம்பிக்கை. இவ்வளவு நாட்கள் இரகசியமாக பாதுகாக்கப்பட்டாலும் இதனுள் பெரும் பாசத்தை அவர் மறைத்து வைத்து சென்றுள்ளார் என்று கூறினான். இதை கேட்டதும் அரவிந்த் தனது தம்பி ஆதித்யாவை இறுக அணைத்து கொண்டான். இது வெறும் அரவணைப்பு அல்ல, இரத்தத்தால் பிணைக்கப்பட்ட இரண்டு சகோதரர்களின் முதல் அணைப்பு. அரவிந்த் தன் தாயின் கடிதத்தையும் தன் தம்பி ஆதித்யாவையும் ஏற்றுக்கொண்டான். விவேக் என்ற பணக்கார மனிதன் இப்போது இந்த குடும்பத்தின் வாரிசாக மாறினான். ஊர் மக்கள் அனைவரும் அரவிந்தின் வருகையால் மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆதித்யா அந்த கடிதத்தை பார்த்தவாறு, அம்மா, உங்கள் நம்பிக்கையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று கூறி கண்ணீர் விட்டான். இப்பொழுது அவர்கள் கையில் இருப்பது வெறும் கடிதமல்ல, அவர்களது அன்பின் அடையாளம்.